வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உள்ளிட்ட இருவருக்குமே தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போது அவர்களுக்கு பதவி பிரமாணமானது செய்து வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட தற்போது மொத்தம் 32 நீதிபதிகள் பணியாற்றி வந்திருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 34 என்ற நிலையில் தற்போது 2 நீதிபதிகளின் காலியிடங்கள் உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் அமைப்பில் இடம்பெற்றிருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, பி.ஆர். கவாய், சூரியகாந்த் மற்றும் ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய குழு உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் 2 நீதிபதிகளை நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கியது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்தது. இதேபோல் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர சிங்கை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யவும் மத்திய அரசு கொலிஜியம் பரிந்துரை செய்தது. இந்த இருவரையுமே கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் கடந்த வாரம் ஒப்புதல் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக மகாதேவன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமையில் இருந்த கோட்டீஸ்வர சிங்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருவரையும் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போது இருவருக்குமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி பிரமாணம் தற்போது செய்து வைக்கிறார். மோனப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.